கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ளை தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்தின் பார்டர் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகன், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ளை தேடி மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. வீட்ல தான் நீ பேத்தி, அங்க வச்சுக்கோ உன் அதிகாரத்தை. ஆனா இங்க நான் பாஸ், நீ குக்கு. அந்த ரெஸ்பெக்ட மெயின்டைன் பண்ணிக்கோ. என்ன நடந்துச்சோ தெரியல, பரம போன் பண்ணா உங்க 3 பேரையும் தாத்தா உடனே வீட்டுக்கு வர சொன்னாராம். தாத்தா அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. உன் பேரு மேகி, உண்மைதானே? பாத்தியடா, ஒரு பிரச்சனையை சமாளிக்க போய் எத்தனை பிரச்சனை உருவாயிடுச்சு. பிரதர், இப்ப நம்ம பிரச்சனையை பத்தி குழப்பம் வரல, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேட தான் வந்தோம். சொல்யூஷன் தேடுறேன்னு குடிச்சிட்டு இருக்க. ஐ எம் நாட் ட்ரிங்கிங், ஐ எம் திங்கிங். அண்ட் ஒன் திங் பிரதர், இந்த கெமிக்கல் உள்ள போனாதான் சொல்யூஷன் வெளியே வரும். நீ பேசலடா, உள்ள போறது பேசுது. என் டென்ஷன் எனக்கு தான் தெரியும். கிருஷ்ணா, லைஃப்னா த்ரில், டென்ஷன், கிக் எல்லாம் இருக்கும் பிரதர். அதுதான் லைஃப். அதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? நீ ஒரு பெக் அடிக்கிறியா? சி கருமம். டேய், இத கருமன்னு சொன்னவங்க எல்லாம் பிற்காலத்துல இதான் தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சே, வேணா பாரு, ஒரு நாள் நீயே எனக்கு சியர்ஸ் சொல்ல போற. கிருஷ்ணா, லைஃப்ங்கிறது ஒரு ட்ராஜடி. நம்பலையா? எக்ஸ்பிளைன் பண்றேன். தாத்தா ஐசியூல இருக்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க? இனிமே தாத்தா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா பொழைச்சிட்டாரே. எப்படி? தட் இஸ் மேஜிக். அந்த மேஜிக்க பண்ணது மேகி. டேய், உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, அதான் இப்படி வளர்ற. நோ, இது உளறல, உண்மை. இப்போ தாத்தா உயிரோட இருக்காருன்னா அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்படுறோம்னா அதுக்கு காரணம் மேகி. மேகி மட்டும் நம்ம வீட்டுக்கு வரலனா சந்தோஷம் நம்ம வீட்டை விட்டு போயிருக்கும். பாவண்டா, அவ பிரச்சனையை நாம தீக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ தான் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கா. ரியலி ஷீ இஸ் கிரேட்ரா. அவளுக்கு ஹேட்ஸ் அப் பண்ணுண்டா. இப்போ அதுதான் டாபிக்கா? எஸ். இனி மேகி தான் நம்ம டாபிக், டைட்டில் எல்லாம். நமக்காக அவ நிறைய பண்ணிருக்காடா. ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டா, அதுக்காக டென்ஷன் ஆகி இவரு குடிக்க வந்துட்டாராம். கூல் ட்ரிங்க். டேய், உனக்கு உண்மையிலே டென்ஷனா என்ன மாதிரி சரக்காடுறா? டே ராம், நான் மேகியை தப்பா சொல்லலடா. அவ அம்மா இருக்கான்னு சொன்னதுனால தானே இப்ப தாத்தா அவ அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அம்மாவுக்கு நாம எங்க போறது? பேத்திய கூட்டிட்டு வந்த மாதிரி பேத்தியோட அம்மாவை கூட்டிட்டு வந்துரும். அம்மா வேணும்னா உடனே குடுக்கறதுக்கு அது என்ன ஹோட்டல்ல கேட்ட உடனே பேரர் குடுக்கற மெனு கார்டா? என்ன சொன்ன? ஹோட்டல்ல பேரர் குடுக்கற மெனு கார்டான்னு கேட்டேன்.
ஹோட்டல் பேரர். டேய் கிருஷ்ணா, சூப்பர்ரா. எந்திரா, எந்திரி. எதுக்கு? அம்மாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரி. எனது ஐடியாவா? நம்ம சொல்யூஷனுக்கு ப்ராப்ளம் நம்ம ஹோட்டல்லே இருக்கு. நம்ம ஹோட்டல்லையா? எஸ் பிரதர். டேய், புரியுற மாதிரி சொல்லுடா. டேய், சொன்னா நல்லா இருக்காது. நாளைக்கு நேர்ல வந்து பாரு. How is it? சூப்பரா? பேரர் எஸ் சார். என்ன கோழி முட்டை வைக்கிற? கோழி முட்டை தானே சார் வைக்குது? அதையே நீ வச்ச? ஐயோ, இது நான் வைக்கல சார், கோழி வச்சுது. யோ, இத ஏன் எனக்கு வச்ச? சார், நீங்க முட்டை வைக்க முடியாது சார், அதனால தான் கோழி வச்ச முட்டையை உங்களுக்கு வச்சேன். நான் வெஜ்ஜியா? சார், இந்த முட்டை வச்ச கோழி கூட வெஜ் தான் சார். டேய் சுந்தரா, யார் அவன பேர் சொல்லி கூப்பிட்டது? டேய். சாரி சார். வாடா. ஐட்ட வந்துட்டேன் சார். எஸ் சார். அடா, நீ இங்க வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பில்லோட சேர்த்து பச்சை முட்டை வைக்கிறியாமே? பச்சை முட்டை வைக்கல சார், வெள்ளை முட்டை தான் சார் வாடா, பூ முட்டை. வச்சேன். என்ன நக்கல் பண்றியா? ஏன்டா முட்டை வச்ச? சார், இன்னைக்கு என் லைலாவுக்கு பிறந்த நாள் சார். லைலாவா? ஆமா சார். பேர் நல்லா இருக்கா சார்? நான் தான் சார் வச்சேன். முட்டையை ஏன்டா வச்ச? அதான் சொன்னனே சார், என் லைலாவுக்கு பிறந்த நாள்னு. யாரா அந்த லைலா? சார், அது ஒரு பெரிய கதை சார். பிளாஷ்பேக்கா? நோ சார், 6 months பேக், சுமார் 6 மாசத்துக்கு முன்னாடி 50 rupeesக்கு நான் லைலாவை புக் பண்ணேன் சார். புக் பண்ணையா? ஆமா சார், முதல்ல புக் பண்ணேன், அதுக்கப்புறம் மேல ஒரு 50 ரூபா கொடுத்து அப்படியே சொந்தமாக்கிட்டேன் சார். வாங்கிட்டியா? ஆமா சார். சின்னதா சிக்கன் இருப்பா சார், அவளுக்கு நான் உசுறு சார். என் பின்னாடியே சுத்துவா, நான் அவளை விட்டு பிரிஞ்சா சோகமாயிடுவா சார். மறுபடியும் என்ன பாத்துட்டானா சந்தோஷத்துல கூவா சார். கூவாளா? ஆமா சார், கொக்கு 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 அப்படின்னு கூவா சார். ஏண்டா, லைலாங்கிறது கோழியா? இல்ல சார், சேவல். அறிவு கட்டவனே, சேவலுக்கு ஏண்டா பொம்பளை பேர் வச்ச? அதான் சார், ஆண் பெண்ணு பேதம் வரக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி பேர் வச்சேன் சார். ஆனா அதுதான் பெரிய தப்பா போச்சு சார். தன்னை ஆம்பளைன்னு உணராத என்னோட லைலா முட்டை வைக்க ஆசைப்பட்டா சார். அது முடியாம போகவே சூசைட் பண்ணி செத்து போயிட்டா சார். முட்டாளே முட்டாளே, சேவல் எங்க முட்டை போடுமாடா? அதான் சார், அவ பிறந்த நாள் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் முட்டை வைக்கிறேன். இதான் சார் இந்த முட்டை வைக்கிறதுக்கான பிளாஷ்பேக். ஏண்டா, கோட்டு ஷூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரன் தெரியுதா? நான் இந்த ட்ரெஸ் அவுத்தேன்னு வையே சார், ஏய், உன்னை விட லோக்கலா இருப்பேன்டா. பன்னாட, பரதேசி, முள்ள மாதிரி, பிச்சைக்கார பையா, ஓ மூஞ்சில பிச்சை கை வைக்க. ஏண்டா, என்ன பார்த்தா அவ்வளவு கேடனே தெரியுதா உனக்கு? உன்னை விட மாட்டேன் அன்னைக்கு. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். குத்து வேண்டாம், கொல்ல வேண்டாம், உன்னை கொன்று வேண்டாம், உன்னை கொன்றுவேன். விட மாட்டேன்டா, உன்னை கொன்று வேண்டாம். விட மாட்டேன். ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? கேளுங்க சார். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவன் மூஞ்சில ஆசிட் அடிக்கணும். ஆசிடா? இந்த மூஞ்சிலியா? இந்த மூஞ்சி ஒரு ஹீரோக்கான மூஞ்சி அங்கிள். அதுக்கான எல்லா தகுதியும் இந்த மூஞ்சிக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணுல ஒரு ஒளி, நடையில ஒரு வீரம், சிரிப்புல ஒரு வசீகரம், பார்வையில ஒரு காந்தம். அது எல்லாமே மானாவரியா கொட்டி கிடக்குது அங்கிள். டைம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா ஹாலிவுட்ல இவர் ஹீரோவா இருப்பாரு. ஐயோ, புள்ளலாம் புடுங்காதீங்க. தம்பி, என்னாச்சு தம்பி உங்களுக்கு? போயும் இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? நீங்க சும்மா இருங்க அங்கிள். கம் திஸ் சைடு. சுந்தரம், நீங்க சொல்லுங்க சார். இனிமே நீங்க அங்கிளோட நடிச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நோ சார். சாதிச்ச பல பேர் ஆரம்பத்துல அவமானப்பட்டிருக்காங்க, செருப்படி கூட வாங்கி இருக்காங்க. யூ டோன்ட் வரி, நீங்களும் வாங்குவீங்க. எங்க செருப்படியா சார்? இல்ல இல்ல சார், சாதிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. தேங்க் யூ சார். கவுத்துட்டாரு. கொஞ்சம் என் கூட வரீங்களா? எதுக்கு சார்? அங்கிள் இருக்காரு, வாங்க நான் சொல்றேன். ஓகே சார், வாங்க சார், வாங்க. ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாங்க அந்த பைத்தியத்தை? ஒண்ணுமே புரியலையே.
சார் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியவன் நான் சார். என்ன உட்கார வச்சுட்டு நீங்க கை கட்டி நிக்கிறீங்களா சார்? இத பார்த்தா கடா வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிச்சு பூஜை பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி தான் சார் தெரியுது. ஏன்னா சாதாரணமா பணக்கார வீட்டு பிள்ளைங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தேவையில்லாம மரியாதை கொடுக்க மாட்டாங்க சார். சார் என்ன காரணம்னு சொல்லுங்க சார். பப்புல ஓவர் மப்புல ஏதாவது பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டீங்களா சார்? அத நான் தான் பண்ணேன்னு சொல்லி சரணடையணுமா சார்? இல்ல குடி போதையில நீங்க போய் கார் ஏத்தி யாராவது கொண்டுட்டீங்க, அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கோர்ட்ல போய் சரணடையணுமா சார்? சார் ஏன்னா நான் நிறைய சினிமா பாத்துக்கிறேன் சார். இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய இருக்கும் சார். அதுக்கேத்த காரணமும் இருக்கும் சார். இல்லனா எனக்கு போய் எப்படி சார் காரணமே இல்லாம இவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க? காரணம் இருக்கு, ஆனா நீ சொல்ற மாதிரி மட்டமான காரணம் இல்ல. அப்படின்னா அதோட பெரிய காரணமா சார்? சர்வதேச லெவல்ல ஏதாவது கடத்தல் கேஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்களா சார்? அடச்சே, உன்னால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். ஓ உதவி, கை செலவுக்கு பணம் வேணுமா சார்? சார் இருங்க சார், என்கிட்ட ஒரு 34 ரூபாய் இருக்கு சார். டேய் நீ இப்ப என்கிட்ட உதவாங்க போற, சொல்றத கேளுடா. சார் சொல்றா. சாரி சார், சாரி சார், சும்மா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சார். நீங்க சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வேணும். லேடி ஆர்டிஸ்டா? எது லேடி ஆர்டிஸ்டா? சார் இது ரொம்ப மட்டமான காரணமா இருக்கு சார். டேய் அவசரப்படாத, முழுசா கேளுடா. ஆர்டிஸ்ட்னா சின்ன பொண்ணு இல்ல, ஆண்டி வயசு 45ல இருந்து 50க்குள்ள இருக்கணும். இந்த அம்மா வேஷம் எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி. ஐயோ என்ன உங்க டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு? டேய் ஒண்ணு இல்ல சார், ஃபார் வாட் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அதெல்லாம் கேட்காத, நீ சினிமா லைன்ல தானே இருக்க. அம்மாவா நடிக்க ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வேணும், அது போதும். சோ மதர் கேரக்டருக்கு உங்களுக்கு ஒரு நடிகை வேணும். ஐ திங்க் இல்ல நான் இந்த பக்கம் யோசிச்சுக்கிறேன். ஐ திங்க் சோ மதர் கேரக்டர் யூ வாண்ட் லேடி ஆர்டிஸ்ட். பட் ஒன் திங், there is a lot of artists. No. Planning, style planning. ஐடியா வந்துச்சு சார். சூப்பர் ஐடியா சார். சார் ஒரு அம்மா இருக்காங்க சார். ஆனா யங் ஹீரோஸ்க்கு தான் அவங்க அம்மாவை நடிப்பாங்க சார். இந்த கனவு சீன்லாம் வந்தா சாங்லாம் வேற கேட்பாங்க சார். அவங்க வேணாம், வேற ஆள் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஐடியா பிளாப். ஓகே சார் ஒரு அம்மா இருக்காங்க சார். ஆனா அவங்க எப்பவுமே விதவை கேரக்டர் தான் நடிப்பாங்க. இன்ஃபேக்ட் படத்துல அவங்களுக்கு புருஷன் இருந்தா கூட நான் ஒரு விதவை, எனக்கு புருஷனே கிடையாது அப்படின்னு தான் சார் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் சார். ஹவ் இஸ் இட்? டேய் வேற ஆளை சொல்றா. ஓகே சார், வேற ஆளு. சார் நீங்க ரொம்ப லக்கி சார். நானே லேடி கேட்ட போட்டு நடிச்சிடறேன் சார். அவ்வை சண்முகில கமல் சார் நடிச்சாரு பாருங்க, அவரு நடிச்ச மாதிரி ஒரு மாமி கட்ட போட்டு அசத்திடுறேன் சார். ராம் இவன் ரொம்ப டென்ஷன் பண்றான். வெயிட், கூல். கண்ணா சுந்தரம், டூயட் கேக்குற அம்மா, விதவா அம்மா, அவ்வை சண்முகி அம்மா இதெல்லாம் வேணாம். பார்த்த உடனே நம்புற மாதிரி, நல்லா நடிக்கிறவங்களா கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு அம்மா வேணும். இவ்வளோ கேரக்டர்ஸும் கலந்தா மாதிரி ஒரு அம்மாவா? ஒரு அம்மா இருக்காங்க சார். யாரு? கங்கா. கங்காவா? எஸ், தி சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இங்க வாமா. நீ இப்படி வாமா. நீ அப்படி தள்ளி போ. நீ இப்படி வா. உள்ள வரல. 1 2 3 4 5 6 7 பேர் தான் நம்ம சொல்லியிருந்தேன். இங்கதானே உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க போனாங்க அவங்க? ஏய் கங்கா, என்ன கூப்பிடுறாங்க. இன்னும் கேமராவே செட் பண்ணல, அதுக்குள்ள நம்மள கூப்பிட்டு நிக்க வைக்க போறாங்க.
சொல்லு தம்பி. இந்த பில்டப் ஒன்னும் குறைச்சல இல்ல. உன்ன என்ன தனியா கூப்பிடுவாங்களா? தனியா கூப்பிட்டா காது பிஞ்சிடும். சி, அந்த தனியா இல்லாமா எல்லாரும் வந்து நிக்கிறாங்கல்ல, உன்ன என்ன தனியா கூப்பிடுவாங்களா? பின்ன ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? மாஸ்டர் ஷாட். லைட்டே இன்னும் பண்ணவே இல்ல. டைரக்டர் இன்னும் வரலையே. இதா பாருமா, இதெல்லாம் நீ பேசாத. வந்து நில்லுன்னா நிக்கணும். ஆமா, நடிக்கிறவங்கள விட்டுட்டு வேடிக்கை பாக்குறவங்கள முதல்ல கூப்பிட்டு நிக்க வைங்க. லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறவங்க ஏசி ரூம்ல இருப்பாங்க. 100 200 வாங்குற நாங்க ஊருக்கு முன்னால வந்து நிக்கணும். இந்த பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்த கங்கா சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட். சினிமாவுல 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இதை விட ஜாஸ்தியா பேசுவேன். இந்த வாயால தான் இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருக்க. இல்லன்னா நீ என்ன ஹீரோயினியா போட்டு படம் எடுப்பியா? ஆமா, இது என்னது? என் அழகான முகம். ஐயா, அதுல என்னமா போட்டிருக்க? மேக்கப். வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்குமா? மேக்கப் போய் ரிமூவ் பண்ணுமா. ஏன்? இப்ப எடுக்க போறது சோக சீன்மா. சோக சீனா? ஆமா, ஹீரோ அம்மா உயிருக்கு போராட போறாங்க. நீங்க எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண போறீங்கம்மா. கதைப்படி ஹீரோயினியோட அம்மா எனக்கு சொந்தக்காரியா? இல்ல. ஃப்ரெண்டா? இல்லம்மா, நீங்க யாரோ அவங்க யாரோ. கும்பகோணத்துல யாராவது செத்துட்டா கோடம்பாக்கத்துல சாப்பிடாம இருப்பியா? என்னம்மா சொல்ற? யாரோ உயிருக்கு போராட போறாங்க, அத நாங்க வேடிக்கை பார்க்க போறோம். அதுக்கு எதுக்கு மேக்கப் கலைக்கணும்? எங்களுக்கும் சினிமா தெரியும். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு சினிமா தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நாளைக்கு ஷூட்டிங் வந்து எப்படி நடிக்கிறேன்னு பாப்போம். நடிக்கிறதா? 10 நாளா வந்து நின்னுட்டு தான் இருக்கிறேன். ஒரு டயலாக் கூட பேசவே இல்ல. இனிமேலும் பேச மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும். பார்க்கலாம். இன்னைக்கு நான் எப்படியாவது டயலாக் பேசிடுவேன். பார்க்கலாம். ருக்கு, நீ இந்த பக்கம் வா. ஏன் நான் முன்னாடி நிக்க கூடாதா? தேவையில்ல. ருக்கு, இந்த பக்கம் வா. ஏன் அவ என்ன உன் ஊர்க்காரியா? ஆமா. அதான் பாசம் பொங்குது. பிரேம்ல முன்னாடி நிக்க வச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு பின்னாடியே போயிடுவ. அம்மா, அனாவசியமா வம்பு இருக்காத. நீதான் என்ன வம்பெடுத்துக்கிட்டு இருக்க. ஹலோ. நோ 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 நோ. மலையாளத்துல 2 படம், தெலுங்குல 2 படம், ஏகப்பட்ட பிஸியா இருக்கேன் சார். உங்க படத்தை என்னால பண்ண முடியாது. தம்பி ராஜேஷ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டோம் சார். எல்லாரும் வந்துட்டீங்களா? அந்த அம்மா கேரக்டர் பண்ற லேடி வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டேன் சார். வாமா, டிபன் சாப்பிட்டியா? இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நானே இப்பதான் உன்னை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுன்னு வரேன். மேக்கப், இங்க வா. இந்த அம்மா வயித்துல ஆம்லெட் பண்ணுமா சார்? ஏற்கனவே போட்டாச்சுடா. பிளட் போடணும், ரெடி பண்ணு போ. அம்மா, இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்னு தெரியுமா? தெரியாது சார். வில்லனோட ஆளுங்க உங்களை கத்தியால சதக் சதக்குன்னு குத்துறாங்க. அப்படியே துடி துடிச்சு கட்டில விழுறீங்க. உயிருக்காக போராடும் போது என் பையங்கன்னு துடிக்கிறீங்க. என் பையன் எங்க சார் போனா? அவன் ஹீரோயினை தள்ளின்னு கொடைக்கானல் போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியாது. இந்த சீன்ல அவன் இல்லம்மா. ஓ, அப்படியா? ஆமா, அவங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லி நீங்க துடியா துடிக்கிறீங்க. எந்த உண்மையே? அவங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பா யாருன்ற உண்மையை சொல்றதுக்காக நீங்க துடியா துடிக்கிறீங்க. அப்பா யாருன்னு எனக்கே தெரியாதே. எனக்கு தெரியுமே, ஏன்னா இந்த கதையை எழுதுனதே நானாச்சே. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சீங்களா? எப்போ? இந்த கதையில நீங்க வேலை செஞ்சீங்களா? ஓ, ஆமா. அந்த கம்பெனியோட முதலாளி தான் உங்க பையனோட அப்பா. சார், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீனே இல்லையே சார். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ சும்மா இரு. நான் சொல்றத மட்டும் கேள். உனக்கு கல்யாணம் ஆகல. ஒரு நாள் அந்த கம்பெனில நீ வேலை செய்யும் போது அந்த கம்பெனியோட முதலாளி கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து உனக்கு கலந்து கொடுத்து பலாத்காரம் பண்ணி அதுல பிறந்தவன் தான் உன் பையன். ஓ, என் பையன் மயக்க மருந்துல பிறந்தவனா? இல்ல, உங்க மயக்கத்துல பிறந்தவன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்பா யாருன்னு சொல்லாமையே நீங்க வளர்த்திருக்கீங்க. இப்ப சாக போற நேரத்துல அப்பா யாருன்னு சொல்லணும்னு துடிக்கிறீங்க. ஓகே? ஓகே சார். துடிச்சா போதுமா? நடிக்க வேணாமா? துடிக்கிற மாதிரி நடிமா. படு. இந்த பாருமா, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இந்த அம்மா உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் ஐயோ இந்த அம்மாவோட பையன் எங்க போனானே தெரியலையே, உண்மையே சொல்லாம செத்து போயிடுவாங்களோ ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் தான் நான் எதிர்பார்க்கறேன். யாரும் சிரிக்க கூடாது. நீ அங்க நிக்கிற, அப்படி வா. நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா. ஏன்டா இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? நீ தள்ளி நில்லுமா. நீ சிரிக்கிற சீன் சொன்ன தெரியலையா? தொலைச்சிருவேன். அவனு வந்து நில்லு. வா, எல்லாம் ரெடியா? போலாமா? மேக்கப் சார் ரெடி சார். பிளட் போடு. கேமராமேன் சார் ரெடியா? ரெடி சார். எல்லாரும் பக்காவா பண்ணா? ஓகே. மா, கீழே படுத்துறோம்மா. உங்களை கத்தில குத்தி இருக்காங்க. நல்லா புரண்டு அழுங்க. என் பையங்கன்னு நீங்களும் அதே ரியாக்ஷன்ல இருக்கணுமா? யாரும் சிரிக்க கூடாது. பக்காவா? கேமராமேன் சார் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங்.
ஆக்ஷன். ஐயோ என் பையனை காணுமே. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லணும். ஐயோ இந்த அம்மா பையன் எங்க போனான்னு தெரியலையே. இவங்க உண்மையை சொல்ல துடியா துடிக்கிறாங்களே. கட், கட், கட்.